இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஒரு தாயாரை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை. அவங்க சரீரத்துல தாங்க முடியாத வேதனை. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம் அல்ல, 12 நீண்ட ஆண்டுகளாக ஒரு கொடிய வியாதியினால் அவங்க பாதிக்கப்பட்டு உடலில் உள்ள பலனெல்லாம் இழந்து மிகுந்த வேதனை. ஒரு பக்கம் சரீரத்துல வேதனை, இன்னொரு பக்கம் மனதில் வேதனை. ஏன்னா இந்த வியாதி நீங்கிறதற்காக அவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தது. அவர்கள் சந்தித்த மருத்துவர்களால் அவங்கள குணமாக்க முடியல. அவங்ககிட்ட இருந்த பணமெல்லாம் செலவு பண்ணியும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு விடுதலையே கிடைக்கல. அதனால முழுவதும் வேதனையோடு இருந்த அந்த தாயாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்னையிலிருந்து உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த வேதனை நீங்க அவர்கள் எடுத்த ஒரு முயற்சி நினைச்சில கை கொடுக்கல. ஆனா இயேசுவை அவங்க நம்பி இயேசுவினிடத்தில் வந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது அந்த வேதனை நீங்கியது. அவர்களுக்கு ஒரு சுக வாழ்வு தொடங்கியது. நீங்களும் இதுவரைக்கும் உங்க வேதனை நீங்க பல இடங்களுக்கு போயிருக்கலாம், பல முயற்சிகளை செஞ்சிருக்கலாம், பல நிலைகளிலே மனிதர்களை நீங்க சந்திச்சிருக்கலாம், அதற்காக எவ்வளவோ பணங்களை நீங்க செலவு பண்ணியிருக்கலாம். நாட்களும் மாதங்களும் வருடங்களும் உருண்டோடினதுதான் மிச்சம். எனக்கு கொஞ்சம் கூட வேதனை நீங்கல, என் மனசுல இருக்கிற வேதனை இன்னும் நீங்கல, என் உடல்ல இருக்கிற வேதனை இன்னும் நீங்கல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கீங்களா? இயேசுவின் இடத்தில் விசுவாசத்தோடு வாருங்கள். அவருடைய பிரசன்னம் என்னை தொட வேண்டும் என்று வாஞ்சியுங்கள். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த வார்த்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்க கைகளில் நீங்கள் அதை எடுத்து அதை வாசியுங்க. இன்னைக்கு உங்க வேதனையெல்லாம் கர்த்தர் நீக்குவா. அது சரீரத்தில் ஏற்பட்ட வேதனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையினாலும் அல்லது பொருளாதார நெருக்கடியினாலும், நீங்கள் எதிர்பாராமல் சந்தித்த நிந்தனைகள், அவமானங்கள், அப்படிப்பட்ட ஒரு காரியத்து நிமித்தம் வந்த மனவேதனையா இருக்கலாம். இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த வேதனைக்கு யார் காரணம், என்ன காரணம், இதை எப்படி சமாளிக்கலாம், இதுலேருந்து எப்படி வெளியில வரலாம், இப்பெல்லாம் பல நிலைகளில் முயற்சி செஞ்சும் எனக்கு ஒன்றும் நடக்கலையே, இனிமே என் வேதனை நீங்குமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? கண்டிப்பா உங்க வேதனை நீங்கும். இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே, என் வேதனையை நீக்கும், என்னை குணமாக்கும், எனக்கு ஒரு சுகமான வாழ்க்கை வாழ ஒரு வாய்ப்பை தாரும். கேட்டு பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய சுகத்தை இயேசு தந்து உங்களுடைய வேதனைகளை உங்களை விட்டு அகற்றி நிம்மதியா வாழ வைப்பார். பரலோக தேவனே, யாருக்கெல்லாம் இந்த சுக வாழ்வு தேவையோ, யாருக்கெல்லாம் இந்த மன அமைதி தேவையோ, யாருக்கெல்லாம் இந்த சந்தோஷம் தேவையோ, இயேசுப்பா எனக்கு இந்த வாழ்க்கையை தாங்க, இந்த சுகத்தை தாங்க, இந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் அதை அவர்களுக்கு கொடுத்து வேதனையிலிருந்து விடுதலையை தருவீராக, சுகமாக வாழச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.